வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே சேர்க்காம ஒரு சிம்பிளான டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ். நம்ம சேனலில் போடுற சிம்பிளான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அதிலே 1 ஸ்பூன் வெள்ளையில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்துட்டு அதை ஓரமாக வச்சுருங்க, ஆறட்டும். நான் இன்றைக்கி 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 குழிக்கரண்டி ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதோடு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை அதில் சேர்த்துட்டு அது நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் எள்ளையும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். மிளகாய் தூளை விட தனியாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே இதுக்கு சேர்க்கணும், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் வேகணும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காவை நல்லா குக் பண்ணுங்கள். 3 to 4 மினிட்ஸ் தான். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். இப்போ இதில் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வெந்ததும் இப்போ நம்ம இதில் புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஒரு 1/4 கிளாஸ் இருக்கும், நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். திரும்ப 2 to 3 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இது குக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா குக் ஆனதும் அதோடைய புளியோட பச்சை வாசனை, நம்ம மசாலாஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை எள்ளு பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான கத்திரிக்காய் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கிரேவி டைப் இல்லை. நம்ம இது தயிர் சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.